ஒன்று நாளாகமம் 15வது அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிகாரம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருவதற்காக தாவீது செய்த ஆயத்தங்களையும் முறையான ஏற்பாடுகளையும் விவரிக்கிறது. முந்தைய முயற்சியில் நடந்த தவறை நினைவில் கொண்டு இந்த முறை தேவனுடைய கட்டளையின்படி செய்ய வேண்டும் என்று தாவீது உறுதியாக முடிவு செய்கிறார். தாவீது முதலில் லேவியர்களையும் ஆசாரியர்களையும் அழைத்து அவர்கள் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும்படி கட்டளையிடுகிறார். தேவனுடைய பெட்டியை தூக்கி செல்லும் பொறுப்பு லேவியர்களுக்கே என்று அவர் நினைவூட்டுகிறார். மோசேயின் சட்டப்படி பெட்டி மனித கைகளால் அல்ல தோள்களில் சுமந்து செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். அதன் பின் லேவியர்களின் தலைவர்களையும் இசை கலைஞர்களும் தாவீது நியமிக்கிறார். அவர்கள் இசை கருவிகளால் மகிழ்ச்சியுடன் தேவனை துதிக்க ஏற்பாடு செய்கிறார். லேவியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனுடைய கட்டளைக்கு இணங்க உடன்படிக்கை பெட்டியை தோள்களில் சுமந்து செல்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் போது தாவீது மிகுந்த மகிழ்ச்சியுடன் தேவனுக்கு முன்பாக துதியோடு செல்கிறார். இவ்வாறு தேவனுடைய பெட்டி மகிழ்ச்சியுடனும் மரியாதையுடனும் எருசலேமுக்குள் கொண்டு வரப்படுகிறது. மொத்தத்தில் இந்த அதிகாரம் தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதன் முக்கியத்துவத்தையும் ஆராதனையில் பரிசுத்தத்தையும் ஒழுங்கையும் வலியுறுத்துகிறது.